நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். அண்ட் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இட் இஸ் ரிகார்டிங் காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன? மர்டர், ரேப், அப்புறம் தெஃப்ட், ராபரி, இந்த மாதிரி பெரிய பெரிய அஃபென்சஸ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அஃபென்ஸ் வந்து எந்த இடத்துல நடந்திருந்தாலும் சரி, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். அண்ட் அக்கார்டிங் டு பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 173 படி போலீஸ் வந்து cannot refuse to register FIR if it is a cognizable offense. அந்த எஃப்ஐஆருக்கு பேரு ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பரான ஜூரிஸ்டிக்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கும் மீறியும் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அண்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க எஃப்ஐஆரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி. அண்ட் சின்ன சின்ன அஃபென்சஸ் எல்லாத்துக்குமே வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராப்பரான ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் நீங்க போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். ஒன்லி த காக்னிசபிள் அஃபென்சஸ்க்கு மட்டும்தான் போலீஸ் கேன் நாட் ரெஃப்யூஸ் டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர்.